Hi and welcome to Vazhkai. Biomedical engineering பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறோம். ஸோ biomedical engineering அப்படின்னும் போது என்ன அப்படின்றத சிம்பிளா பார்க்கலாம். பயாலஜி பிளஸ் இன்ஜினியரிங் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கோட பிரின்சிபல்ஸ், அதோட மெட்டீரியல்ஸ், அதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் மெடிக்கல் லைன்ல அப்ளை பண்றது. ஸோ நம்மளோட ஹெல்த் கேர்ல அப்ளை பண்ணா அது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆயிரும். ஸோ இங்க வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் எதுல எல்லாம் யூஸ் ஆகுது, பயோமெடிக்கல் வந்து எதுல எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் எல்லாம் பொருத்துவாங்க பாத்தீங்களா. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆச்சு அப்படின்னா சிலருக்கு கால் போயிடும், சிலருக்கு கை போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா வந்து கை வச்சிருப்பாங்க, மெஷின்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேட் வைப்பாங்க அந்த நீஸ்க்கு நடுவுல. அதே மாதிரி சர்ஜிக்கல் ரோபோட்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணி ஆப்ரேஷன் சர்ஜரியே அந்த ரோபோட்ஸ் தான் பண்ணும். ஒரு கிரிட்டிக்கல் சர்ஜரி எல்லாம் வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து கிளீனா பண்ணி முடிச்சிடும். ஸோ இது மாதிரி விஷயங்களை தயாரிக்கிறது. அதே மாதிரி நியூ டைப் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டயக்னோசிஸ் சிஸ்டத்தையே தயாரிக்கிறது. இப்போ கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்தங்காட்டியும் நிறைய டயக்னோசிஸ் வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி கிட்னி டயாலிசிஸ் வந்து ஒன் ஆஃப் த பயோமெடிக்கல் கான்செப்ட் தான். ஸோ அதே போல உங்களுக்கு வந்து பயோ சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்றது எங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல உள்ள சோடியம் லெவலு, பிஹெச் லெவல் எல்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட மெடிக்கல் சயின்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே வந்துடும். ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பொருத்தும் போது நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஐ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா வந்து அந்த சென்சிட்டிவான ஐ விஷயங்கள்லாம் வந்து அதை பண்றதுக்கெல்லாம் வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதே போல வந்து ரொம்ப கிளியரா ப்ரிசைஸா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்றது பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். அதே போல அந்த கிளினிக்கல் லேபையே டிசைன் பண்றது. இப்போ நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க போறீங்க, ஐசியூக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை டிசைன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ எந்தெந்த இடத்துல எது வந்து ஃபிட் பண்ணணும், எது வந்து அவசியமா வச்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ அதே போல அது மட்டும் கிடையாது, டிசைன் பிளஸ் மெயின்டெனன்ஸும். இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை அப்படின்னா, ஒவ்வொரு மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸும் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, கரெக்டா டயக்னோஸ் ஆகுதா, ஏதாச்சும் கோளாறு வருதா, இல்ல ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா ப்ரெடிக்ட் ஆகி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் இது வந்துச்சுன்னா உடனே அதை வந்து அவங்க வந்து திரும்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், எக்ஸ்ரே பண்ணக்கூடிய மிஷின்ஸ், அல்ட்ராசானிக் ஸ்கேன்ஸ், நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ரூம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு தனியான டெம்பரேச்சர் கூட இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு. ஸோ வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், உயிர் தற்காப்பு பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லா விதமான நியூ டெக்னாலஜி எல்லா அப்டேட்ஸுமே எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது, பெரிய பெரிய இன்ஜூரி நடக்கும்போது அந்த சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா சின்ன சின்ன டூல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பயோமெடிக்கல்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இது கண்டறியக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து இந்த பயோமெடிக்கல்ல வந்து என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது பயோ மெட்டீரியல்ஸ் தனியா இருக்கு. இப்போ நீங்க மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஷார்ப்பான விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கும். எல்லாமே வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் லேப்ஸ்ல எல்லாம். அதே போல ஃபார்மசி இதுலயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இதோட அடுத்த டிவிஷன் எதுனா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, அது வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பயோ நானோ டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பல டிவிஷன்ஸ் இருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கீழே. ஸோ இது வந்து எப்படி நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஐதர் பயோமெடிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சேர்ந்துட்டு பிஎஸ்சி பயோமெடிக்கல் சேர்ந்துட்டு அடுத்ததா பிடெக், அடுத்ததா எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் நீங்க பிடெக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பயோமெடிக்கல் லைன் மாஸ்டர்ஸ் போகலாம். இந்த மாதிரி நீங்க மாஸ்டர்ஸ் வந்து பயோமெடிக்கல்ல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பயோமெடிக்கலையே வந்து நீங்க பேச்சுலர் பிடெக்லயே பண்ண முடியும்.
ஸோ அது ஒன்று. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் மாஸ்டர்ஸ் வந்து பயோமெடிக்கல் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மாஸ்டர்ஸ் வந்து பயோமெடிக்கல் பண்ண முடியும், பயோமெடிக்கல் ஃபிசிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான பார்ட்டுனா, நீங்கள் நல்ல காலேஜில் சேர்ந்து இந்த கோர்சஸ் எல்லாம் படித்தாதான் கோர் கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, எல்லா விஷயமும் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போய் நெக்ஸ்ட் மாஸ்டர் டிகிரி அச்சீவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கோர் கம்பெனியில் வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் சாதாரண காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னா ஜாப்ன்ற இதே வந்து உங்களுக்கு வரவே வராது, பிளேஸ்மெண்ட்டே வராது. அங்கே வந்து வர்றதே ஒரு 4-5 கம்பெனி தான் வருவான். ஸோ அதுவுமே பேசிக் சேலரி ரொம்ப குறைவான ஒரு விஷயத்துக்கு தான் அங்கே வருவாங்க. ஸோ எல்லாமே நல்ல நல்ல கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஹைடெக் காலேஜஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம நல்ல மார்க் எடுத்து அந்த காலேஜில் சேர ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ வந்து காலேஜஸ் வந்து எது இது ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்எம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக வந்து காட்டன்குளத்தூரில் ஒரு காலேஜ் இருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து அது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அதோட கொலாபரேஷனில் இந்த கோர்ஸை வந்து வச்சிருக்கிறதுனால ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். எஸ்ஆர்எம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஃபீஸ் பயங்கரமாக இருக்கும். 10 to 12 lakhs ஆகும் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிஎஸ்ஜி காலேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. அங்கே கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நிச்சயமாக கிடைச்சிரும், அதுவும் நல்ல கம்பெனியில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போக முடிஞ்சா நீங்கள் போகலாம். ஆனால் வந்து நீங்கள் மார்க் மெரிட் பேஸ்டாக இருந்தால், மெரிட் அப்படின்னும் போது என்னன்னா கட் ஆஃப் வந்து பிஎஸ்ஜியில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த பாயிண்ட் பிஎஸ்ஜி இருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க் தான் குறைஞ்சிருக்கணும் 12th. ஸோ அந்த மாதிரி தான் கட் ஆஃப் வச்சிருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து விஐடி வெள்ளூர் வந்து சூப்பரான காலேஜ், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஜாஸ்தி. பிஎஸ்ஜியில் வந்து நீங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும் சேர்த்திப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய பணம் செலவழிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா ஐஐடி மெட்ராஸ், இங்க சீட்டு கிடைச்சா யாராவது விடுவாங்களா? ஸோ இது வந்து ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த விஷயத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த சான்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சான்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பயோமெடிக்கல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஃபுல்லாகவே டிசீஸ் அது இதுதான். நீங்கள் வந்து அப்பல்லோ கேன்சர் இன்ஸ்டியூட் போய் பாருங்களேன், போத்தீஸ் மாதிரி கூட்டம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ சத்யபாமா காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லையும் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருப்பாங்க. ஆனால் முக்கியமாக என்னன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஓரியன்டாக இருக்குதா, சிலபஸ் அப்டேட் ஆயிருக்குதா, அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நல்ல ஒரு இது கரிக்குலம் வச்சிருக்காங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சேரணும். அதே மாதிரி சத்யபாமா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட்லேயும் இருக்குது, சத்யபாமா வந்து சென்னையில், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் இருக்குது கிண்டியில். ஸோ அங்கேயும் வந்து பயோமெடிக்கல் இருக்குது. இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ். காரணியா கோயம்புத்தூரில் இருக்குது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூரில் நிறைய காலேஜில் இருக்குது. அதே மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, உங்களுக்கு பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்ல இருக்குது, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பயோமெடிக்கல் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவிலே டாப்பஸ்ட் இன்ஸ்டியூஷன் எது அதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் சேரல அப்படின்னா கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மார்க் இருந்தால் நீங்கள் சேரலாம். ஸோ அதுதான் விஷயம். இப்போ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வராங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ இது பனாரஸ் ஹிந்து வந்து பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது கொலாபரேஷனோட இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ரொம்பவே நல்லா இருக்கும். விஐடி வந்து ரொம்ப பெஸ்டான யூனிவர்சிட்டி. அதே மாதிரி எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணாலும், எஸ்ஆர்எம் சென்னை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கர்நாடகாவில் இருக்க மணிப்பால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே வந்து உங்களுக்கு மணிப்பாலே வந்து அவங்களே அந்த இன்ஸ்டியூட்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா மணிப்பால் யூனிவர்சிட்டி ஆன்லைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு, ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் வந்து கிடைச்சிடும். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, எல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ஆன்லைனில் டிக் பண்ணுற மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் தான். எது கேட்பாங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷு, லாஜிக்கல் ரீசனிங், இதே ஃபார்மேட்டு தான் A to Z எல்லா காலேஜ்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து நீட் எக்ஸாம் மாதிரி இருக்குமான்லாம் பயந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐஐடி பாம்பே, இங்கே சீட்டு கிடைச்சாலும் விட்றாதீங்க. இன்டர்நேஷனல் ரேங்கிங்கில், இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரேங்கிங்லேயே வந்து ஐஐடி பாம்பே 233 பிளேஸில் இருக்காங்க. ஏஷியன் காலேஜஸில் 39th பிளேஸில் இருக்காங்க. பெஸ்ட் சாய்ஸ். ஐஐடி டெல்லியும் உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எய்ம்ஸ் காலேஜ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லி. ஸோ அதுவும் யூஜியும் இருக்குது, பிஜியும் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் அங்கே கம்ப்ளீட் பண்ணலாம் பயோமெடிக்கலில்.
ஸோ 2 டிகிரி நீங்க படிக்கும் போது தான் நல்ல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்லாம் நீங்க 1 டிகிரி கம்ப்ளீட் பண்ணாவே நல்ல வந்து வேலை கிடைக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையவே கிடையாது. காம்படிஷன் மாறிடுச்சு, எங்கேயுமே வேலையே கிடையாது. ஸோ எல்லாம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு 10 lakh பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. அவ்வளோ ஜாப்ஸா இருக்கு இல்லவே இல்லை. ஸோ மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்மெடிக்கல் கம்பெனிஸ்ல அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க கவனமா எடுத்துக்க வேண்டியது நல்ல காலேஜை சூஸ் பண்ணி போறது தான். ஸோ ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெங்களூர் சூஸ் பண்ணலாம். பிட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அங்க போனீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நிச்சயமா கிடைச்சிரும். ஏன்னா அது வந்து டாப் ரேங்கிங்ல வந்து அந்த பிர்லாக்காரங்க வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி அகமதாபாத். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சான்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்றீங்க, உங்க ஊர்ல உள்ள காலேஜஸ்ல சேர்றீங்க, எனக்கு அந்த மாதிரி பெரிய காலேஜ்ல சேர்ற அளவுக்கு எங்க கிட்ட ஃபினான்ஸ் கிடையாது அப்படின்னா அந்த காலேஜ்ல சேர்றீங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப குறைவா இருக்கும். குறைவு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 15,000 per monthன்ற மாதிரி எடுப்பான் உங்களை. ஸோ அது பார்த்தா அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கும். என்னன்னா அது நம்ம 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து படிச்சிருக்கோம், வெறும் 15,000 இது வந்து ரோட்டு கடையிலேயே ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாமே நினைப்போம். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து நீங்க வந்து அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கோர் கம்பெனில அதை வச்சு ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. 2வது ஆப்ஷன் என்னன்னா மாஸ்டர் டிகிரி கட்டாயமா பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல பே வந்து கிடைக்கும், கோர் கம்பெனிஸ்லயும் வேலை கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயம். அதே மாதிரி பயோமெடிக்கல் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதை டிசைன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பேமெண்ட் இந்தியாவில தான் கம்மி. நீங்க டெவலப்டு நேஷன்ஸ் அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா, லண்டன் அந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பயோமெடிக்கலோட பேமெண்ட்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாமே 5 lakhs per month அந்த மாதிரி போயிருவீங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மாஸ்டர் டிகிரி கட்டாயமா வேணும். ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்ல கோல் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. எடுத்தோன்னே ஜாப்னு போகாதீங்க. எடுத்தோன்னே சேலரி பத்தி பேசாதீங்க. ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றதை யோசனை பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க ரொம்ப கம்மியான பேமெண்ட்டுக்கு தான் உங்களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து சேலரி ஜாஸ்தி ஆகும். அதனால ஹாஸ்பிட்டல்ல விட உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னா பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனில ஜாயின் பண்றது, இல்லைன்னா டிசைன் பண்ணி நீங்க கொடுக்கறது பயோமெடிக்கல் லேப்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்றது அதெல்லாம் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட்ல உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ் அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல சாய்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருக்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லை அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து நீங்க தயவு செய்து எடுக்காதீங்க. இது வந்து பிடெக் பயோமெடிக்கல் படிச்சீங்க அப்படின்னா அதுவும் சாதாரண காலேஜ்ல படிச்சா வேலை கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் டாப்பரா இருந்தா 1-2 பேர்த்த செலக்ட் பண்ணிட்டு மீதி கிளாஸ்ல வந்து 50 பேர் இருப்பாங்க, 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு மீதி ஃபுல்லா விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு நீங்க கவனமா இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் தான் வருவாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ குறைவான சேலரியில சப்போஸ் உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம பேசாம அந்த கம்பெனியில செலக்ட் ஆகி போறது தான் நல்ல ஒரு ஐடியாவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க கோர் கம்பெனிக்கு ஒன்றுனா அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கெரியர் எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு என்ன பஞ்சமா, பயோமெடிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், பயோகெமிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அகடமிக் லைன்ல போலாம். நீங்க பயோமெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் வந்து நீங்க மெடிக்கல் காலேஜஸ், இந்த சயின்ஸ் அப்ளைட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க டீச் பண்ண முடியும், நீங்க ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி அங்கேயும் சேலரி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 35,000 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ மெடிக்கல் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் டிவைஸ் என்டர்பிரனரா இருக்கலாம். ஸோ நீங்களே ஒரு தனியாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க டிவைஸ் தயாரிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாவும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யார் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் கம்பெனிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் தயாரிக்கிறான் இல்லையா அந்த மேனுஃபேக்சரர் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவான். டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, ஃபீட்பேக்ஸ் இருக்கு, எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.